வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் பொது தமிழில் 100க்கு 100 பெற வைப்பதே நமது சேனலின் முக்கிய குறிக்கோளாகும். நம்ம சேனலில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி 6th தமிழ் இலக்கணத்திலிருந்து இயல் 1 to 9 வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கியமான வினாக்களும் நம்ம எடுத்து வீடியோஸாக போட்டுட்டு வரோங்க. அந்த வீடியோவோட பிடிஎஃப் நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸு நியூ சிலபஸ்லேருந்து அந்த மாதிரி தாங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த வீடியோவோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 7th உண்டானது பார்த்துட்டு வரேங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 7th 8th 9th 10th வரைக்குமே ஒவ்வொரு இயலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். 7th தமிழ் இயல் 4 இலக்கிய வகை சொற்கள். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 31 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம முழு விளக்கத்தோட பதில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களை கரெக்டாக ரீச் ஆகுங்க. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் சொல். சொல்னா என்னங்க? சொல்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. நல்லா தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. கண்டிப்பாக லைஃப் லாங் நமக்கு மறக்காதுங்க. சொல்னா ஓர் எழுத்து. ஓர் எழுத்துனா என்னங்க? தீ, பூ, மை இவை எல்லாமே ஓரெழுத்து சொற்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள்னா தி வாஷ். பாருங்க, இதில் எத்தனை எழுத்து இருக்கு? 3 எழுத்து. ஹஷ்மிதா, இதில் எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க? 4 எழுத்து. அடுத்து சரவணன், இப்போ இதில் எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க? 5 எழுத்து. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். இந்த சொல் 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சொல்ல எத்தனை பிரிவா பிரிக்கிறாங்க? 2 பிரிவா. 1 இலக்கண வகை சொற்கள், 2 இலக்கிய வகை சொற்கள். இந்த இலக்கண வகை சொற்கள் என்னென்னு பார்க்கலாம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 2வது இலக்கிய வகை சொற்கள். இந்த இலக்கிய வகை சொற்கள் என்னென்னு பார்க்கலாம். இயற் சொல், திரி சொல், திசை சொல், வடச்சொல். அப்போ 1வது கொஷின், ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். ரெண்டாவது கொஷின், வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. ஆன்சர் சமஸ்கிருதம். சமஸ்கிருதமா? அது என்னங்க? அதுவும் ஒரு வகையான மொழி குடும்பத்தை சேர்ந்தது. சமஸ்கிருதம் வடமொழி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த சமஸ்கிருதம் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இது இந்தியாவின் பழமையான மொழிகளில் ஒன்று. சமஸ்கிருதம் தேவமொழி. சமஸ்கிருதம் என்ன? தேவமொழி என்றும் அழைக்கப்படுகிறது. சமஸ்கிருதம் பாகத மொழிகளுடன் சேர்ந்து வடமொழி என்றும் அழைக்கப்படுகிறது.
பாருங்க சமஸ்கிருத மொழியில் எவ்வளோ முக்கியமான விஷயமெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கொஷின், வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இது இந்தியாவின் பழமையான மொழிகளில் ஒன்று. சமஸ்கிருதம் தேவமொழி என்றும் அழைக்கப்படுகிறது. பாகத மொழிகளுடன் சேர்ந்து வடமொழி என்றும் அழைக்கப்படுகிறது. எதையுமே மறக்காதீங்க, தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. மூன்றாவது கொஷின், பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது. ஆன்சர் திரிச்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். அது என்னங்க பல பொருள் தரும் ஒரு சொல்? இப்போ எடுத்துக்காட்டு, இதழ். இந்த இதழை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உதடு. நாளிதழ், ரோஜாவின் இதழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதழுக்கு எத்தனை வகையான பொருள் இருக்கு? அதுதாங்க பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். நாலாவது கொஷின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, வங்கம் அம்பி நாவாய் என்பது ஒரு பொருள் குறித்த பல வகை திரிச்சொல் ஆகும். கூற்று 2, இதழ் என்பது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் ஆகும். ஆன்சர், 2 கூற்றுகளும் சரியானவை. ஏன் சரின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1ல் வங்கம் அம்பி நாவாய் என்பது ஒரு பொருள் குறித்த பல வகை திரிசொல் என்பது சரியான பதில். ஏன்னா வங்கம் அம்பி நாவாய் என்பது இது எல்லாமே கப்பலுடைய வேறு பெயர்கள், கப்பலை குறிப்பவை. அதனால இது ஒரு பொருள் குறித்த பல வகை திரிசொல் என்பது சரியான பதில். இப்போ இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. கமலம், கமலம், கஞ்சம், கஞ்சம், முளரி, முண்டகம். இது அத்தனையுமே தாமரை என்னும் ஒரே பொருளை குறிக்கிறது. அதாவது இந்த இடத்துல பாருங்க, வங்கம் அம்பி நாவாய் என்பது கப்பல் என்னும் ஒரே பொருளை குறிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு, கமலம், கஞ்சம், முளரி, முண்டகம். இது அத்தனையுமே தாமரையை குறிக்கக்கூடிய ஒரே பொருள். அப்போ கூற்று 1 சரியானவை. கூற்று 2ல் இதழ் என்பது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் ஆகும் என்பது சரியான பதில். ஏன் சரின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் உதடு. அப்புறம் நாளிதழ், நாளிதழ். அப்புறம் கண்ணிமை. இப்போ இது எல்லாமே இதழை குறிக்கக்கூடிய பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல்கள். அதாவது இதழுக்கு இத்தனை வகையான பேர் இருக்கு. அப்புறம் இதழுக்கு ரோஜாவின் இதழ்கள், ரோஜா பூவின் இதழ்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இது அத்தனையுமே இதழ் என்பதே பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் ஆகும். அப்போ ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. அஞ்சாவது கொஷின், இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். 1 பெயர் சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல். இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். 1 பெயர்ச்சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல். 6வது கொஷின், லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை டேஷ் என்பர்? ஆன்சர் தர்பவம். தர்பவம்னா என்னங்க?
தர்பவம்னா வடமொழி சொற்களில் உள்ள சிறப்பு எழுத்துக்கள் தமிழில் வழங்கும்போது அவை மாறுபட்டு வரும். அந்த மாற்றமே தர்பவம் எனப்படும். அதாவது வடமொழி சொற்களில் உள்ள சிறப்பு எழுத்துக்கள் தமிழின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடுவதால் அவை தர்பவம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பாருங்க, பக்கணம், இந்த எழுத்து பக்ஷணம், இந்த இக்கு என்னவா மாறும்? இக்ஷ். பக்ஷணம் என்று வட சொல்லின் முறையில் மாறும். அதாவது வடமொழிக்கே உரிய சிறப்பு எழுத்தாலான சொற்களை தர்பவம் என்கிறோம். எடுத்துக்காட்டு, லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதையே தர்பவம் என்கிறோம். ரொம்ப ஈஸிங்க, புரிஞ்சுக்கோங்க. அதாவது வடமொழி எழுத்துக்களில் சிறப்பு எழுத்துக்கள் இருக்கும், அதை நம்ம மாற்றி எழுதுறதாங்க தர்பவம் சொல்லி சொல்கிறோம். 7வது கொஷின், பொறுத்துக. இயற் சொல் சோறு, திரிசொல் அழுவம், திசை சொல் பெற்றம், வடச்சொல் இரத்தம். அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2. இயற் சொல்னா சோறு, திரி சொல்லுக்கு அழுவம், திசை சொல்லுக்கு பெற்றம், வட சொல்லுக்கு இரத்தம். அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2. 8வது கொஷின், கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள். ஆன்சர் திரி சொற்கள். திரி சொற்கள்னா என்னங்க மேம்? திரி சொற்கள்னா தமிழில் இயல்பாக வழங்கும் சொற்களை சேரி வழக்கில் கொச்சைப்படுத்தி செய்யுட்கு உரியனவாக திரித்து கொள்ளும் சொற்களை திரி சொற்கள் என்கிறோம். அதாவது கற்றவர்கள் மட்டும் பொருள் உணர்ந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ள சொற்கள் திரி சொற்கள் எனப்படும். இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு, உரைத்தான், மொழிந்தான் ஆகியவை இது ரெண்டுமே சொன்னான் என்ற ஒரே பொருளை குறிக்கும் திரி சொற்கள் ஆகும். 8வது கொஷின், கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி சொற்கள். இந்த திரி சொற்கள் இயல்பாக வழங்கும் சொற்களை சேரி வழக்கில் கொச்சைப்படுத்தி செய்யுட்கு உரியனவாக திரித்து கொள்ளும் சொற்களை திரி சொற்கள் என்கிறோம். 9வது கொஷின், சொல் என்னும் பொருள் தரும் வேறு பெயர்கள். ஆன்சர் இவை அனைத்தும். சொல்ல என்னங்க? ஒரு எழுத்து தொடர்ந்து வந்தோ பல எழுத்து சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். இந்த சொல்லுக்கு மொழி, பதம், கிளவி என்ற வேறு பெயர்களும் உண்டு. 10வது கொஷின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1ல வட சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. கமலம், விடம், சக்கரம், வருடம், மாதம். கூற்று 2ல திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு. சாவி, சன்னல், பண்டிகை, ரயில். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1ல வட சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கமலம், விடம், சக்கரம், வருடம், மாதம் என்பது சரியான பதில். கூற்று 2ல திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் என்பதும் சரியான பதில். அப்போ ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 11வது கொஷின், இயற் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். இயற் சொல் 4 வகைப்படும். 1 பெயர் இயற் சொல்,
2 வினை இயற்சொல், 3 இடை இயற்சொல், 4 உரி இயற்சொல். சரிங்க மேடம், இயற்சொல்னா என்னங்க? இயற்சொல்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கற்றவர் கல்லாதவர், அதாவது படித்தவங்களும் படிக்காதவங்களும் எளிதில் புரியும் வகையில் உள்ள சொற்கள். அதாவது படிக்க தெரிஞ்சவங்களும் படிக்க தெரியாதவங்களும் ஒரு சொல்லை எளிதில் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அதுதாங்க இயற்சொல். பாருங்க, எடுத்துக்காட்டு மரம், நடந்தான். இது எல்லாமே இயல்பாக அனைவருக்கும் தெரியக்கூடிய பொருள்கள். இது எல்லாமே அனைவருக்கும் எளிதில் விளங்கக்கூடியவையாக இருக்கிறது. இவையே தான் இயற்சொற்கள் என்று அழைக்கிறோம். அதாவது இயற்சொல்னா கற்றவர் கல்லாதவர் ஆகிய அனைவரும் எளிதில் புரியும் வகையில் உள்ள சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இந்த இயற்சொல் 4 வகைப்படும். 12வது கொஸ்டின், திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. உங்களுக்கு பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிருங்க. திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது லக்குமி. ஏன் நம்ம லக்குமியை தவறுன்னு சொல்கிறோம்? இந்த லக்குமின்றது வடச்சொல் வகையில் தர்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அதாவது லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தர்பவம் என்கிறோம். அப்போ திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு வங்கூல், அழுவம், சாற்றினான் என்பது சரியான பதில். சரிங்க, திரிசொல்னா என்னங்க? திரிசொல்லா கற்றோர்களுக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் எனப்படும். அப்போ திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது லக்குமி என்பது சரியான பதில். 13வது கொஸ்டின், பொறுத்துக. 1வது பெயர் இயற்சொல், சரியான பதில் மண். 2வது வினை இயற்சொல், சரியான பதில் நடந்தான். 3வது இடை இயற்சொல், அவனை என்பது சரியான பதில். 4வது உரி இயற்சொல், மாநகர் என்பது சரியான பதில். அப்போ ஆன்சர் 2, 4, 3, 1. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. பெயர் இயற்சொல்னா மண், வினை இயற்சொல்னா நடந்தான், இடை இயற்சொல்னா அவனை, உரி இயற்சொல்னா மாநகர். அப்போ ஆன்சர் 2, 4, 3, 1. 14வது கொஸ்டின், திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு சொல் எனவும் டேஷ் வகைப்படுத்தலாம். ஆன்சர் 2 வகை. கொஷினில் ஆன்சர் இருக்கு பாருங்க. திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும், அதாவது இது ஒரு வகை. 2வது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் 2 வகைப்படுத்தலாம். இது ஒரு வகை, இது 2வது வகை. அப்போ ஆன்சர் 2 வகை. 15வது கொஸ்டின், இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். ஆன்சர் இவை அனைத்தும். 1 இயற்சொல், 2 திரிசொல், 3 திசைச்சொல், 4 வடசொல். 16வது கொஸ்டின், எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர் இயற் சொற்கள்.
எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இயற் சொற்கள்லாம் என்னங்க, அதாவது படித்தவங்களும் படிக்காதவங்களும் ஒரு பொருளோட விளக்கத்தை எளிதில் புரியும் வண்ணமாக அமைவது இயற் சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு மரம், நடந்தான். இது எல்லாமே பொதுவான ஒரு கருத்தை அனைவரும் மனதில் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அமையும். இதையே நாம் இயற் சொற்கள் என்கிறோம். 17வது கொஸ்டின், இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். 1 இயற்சொல், 2 திரிச்சொல், 3 திசைச்சொல், 4 வடச்சொல். 18வது கொஸ்டின், வடசொல் வகையில் தற்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் லக்குமி, விடம். அதாவது லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் அழைப்பது தற்பவம் ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டு லக்குமி, விடம். 19வது கொஸ்டின், ஒரு பொருள் குறித்த பல வகை திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இவை அனைத்தும். ஒரு சொல் குறித்த பல வகை திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு வங்கம், அம்பி, நாவாய். இவை மூன்றுமே கப்பலை குறிப்பவை. இவை மூன்றுமே கப்பலை குறிப்பவை. அப்போ ஆன்சர் இவை அனைத்தும் சரி. 20வது கொஸ்டின், இயற் சொல் 4 வகைப்படும். அவை. ஆன்சர் இவை அனைத்தும். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். ஆன்சர் இவை அனைத்தும். 21வது கொஸ்டின், வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை டேஷ் என்பர். ஆன்சர் தற்சமம். வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்று அழைக்கிறோம். அது என்னங்க மேம் தற்சமம்? தற்சமம் என்றால் ஆரிய மொழியான வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்துக்களால் அமைந்து ஒளியும் பொருளும் மாறுபடாமல் தமிழில் வழங்கும் சொல் தற்சமம் எனப்படும். அதாவது வடமொழி சொற்கள் தமிழ் மொழியில் தமிழ் சொற்கள் போன்றே மாற்றமின்றி வருவதால் தற்சமம் எனப்படும். இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு அமலம், காரணம், மேரு. இவை அத்தனையுமே தற்சமத்துக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். அதாவது வடமொழி சொற்கள் தமிழ் மொழியில் தமிழ் மொழி சொற்கள் போன்றே மாற்றமின்றி வருவதால் தற்சமம் எனப்படும். 22வது கொஸ்டின், வேர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. வேர் சொற்கள் மொத்தம் எத்தனைங்க இருக்குது? அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கவனிக்கலாம். வேர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது விடம். விடம்னா எதுக்கு எடுத்துக்காட்டு? தற்பவத்துக்கு எடுத்துக்காட்டு. தர்பவம்னா என்னங்க? லக்ஷ்மி என்ற சொல்லை லக்குமி என்றும் விஷம் என்ற சொல்லை விடம் என்றும் அழைப்பது தர்பவம். இப்போ வேர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு நட, எழுது, ஓடு என்பது சரியான பதில். விடம் என்பது தவறான பதில். 23வது கொஸ்டின், சரியான பொருளை கண்டறி. கூற்று 1ல கேணி என்பதன் பொருள் பசு. கூற்று 2 பெற்றம் என்பதன் பொருள் கிணறு. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம் வாங்க. கூற்று 1ல கேணி என்பதன் பொருள் பசு என்பது தவறான பதில். கேணி என்பதன் பொருள் கிணறு.
கூற்று 2ல் பெற்றம் என்பதன் பொருள் கிணறு என்பது தவறான பதில். பெற்றம் என்பதன் சரியான பொருள் பசு. அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. 24வது கொஷின். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள். ஆன்சர் வட சொற்கள். வட சொற்கள்லாம் என்னங்க மேம்? வட சொற்கள் என்பது வடநாட்டில் பேசப்படும் மொழி சொற்களை வட சொற்கள் என்கிறோம். சமஸ்கிருதம், பாகத மொழிகள் ஆகியவற்றையும் வடமொழி என்ற பொது பெயரில் அழைப்பர். அதாவது வடமொழி சொற்கள் தமிழில் கலந்துள்ளன. சில வடமொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்களும் உண்டு. 24வது கொஷின். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். 25வது கொஷின். இலக்கண முறைப்படி 4 வகை சொற்கள் யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். இலக்கண முறைப்படி 4 வகை சொற்கள் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஆன்சர் இவை அனைத்தும். 26வது கொஷின். வடசொல் வகையில் தற்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் கமலம், அலங்காரம். வடசொல் வகையில் தற்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கமலம், அலங்காரம். 27வது கொஷின். வடசொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. 1 தற்சமம், 2 தர்ப்பவம். ஃபஸ்ட்டு தற்சமம்னா என்னன்னு பார்க்கலாங்க. கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்கிறோம். தர்ப்பவம்னா லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதையே தர்ப்பவம் என்கிறோம். அப்போ தற்சமம் மற்றும் தர்ப்பவம் வடமொழி எழுத்துக்களே ஆகும். 27வது கொஷின். வடசொல் 2 வகைப்படும். 28வது கொஷின். இதழ் என்பதன் பல பொருள் என்ன? ஆன்சர் இவை அனைத்தும். இதழ் என்பதன் பல பொருள்கள் உதடு, கண்ணிமை, நாளிதழ். இப்போ ஆன்சர் இவை அனைத்தும் என்பது சரியான பதில். 29வது கொஷின். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள். ஆன்சர் திசை சொற்கள். திசை சொல்னா என்னங்க? திசை சொல் என்பது தமிழ்நாட்டின் அடையும் புடையும் கிடைந்த திசை நாட்டார் வழங்கும் சொல். அதாவது தமிழகத்தை சூழ்ந்த 17 நாடுகளில் பேசப்பட்ட தமிழ் சொற்களை திசை சொற்கள் என அழைக்கிறோம். 29வது கொஷின். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். 30வது கொஷின். வட சொற்கள் யாவை? ஆன்சர் தற்சமம், தர்ப்பவம். வட சொற்கள் வந்து தற்சமம், தர்ப்பவம் ஆகும். 31வது கொஷின். பொறுத்துக. 1வது பெயர் திரிச்சொல். ஆன்சர் அழுவம். 2வது வினை திரிச்சொல். ஆன்சர் பயின்றால். 3வது இடை திரிச்சொல். ஆன்சர் அன்ன. 4வது உரி திரிச்சொல். ஆன்சர் கூர். அப்போ சரியான பதில் 2, 4, 3, 1. பெயர் திரிச்சொல் அழுவம், வினை திரிச்சொல் பயின்றால்,
இடைத்திரிச்சொல் அன்ன, உரித்திரிச்சொல் கூர். அப்போ ஆன்சர் 2 4 3 1 என்பது சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.